நீங்கள் எவ்வளவோ ஆடிட்டீங்க, எவ்வளவோ பேசிட்டீங்க, எவ்வளவோ கொச்சப்படுத்த முடியுமோ பண்ணிட்டீங்க. இது எல்லாத்துக்கானது நவம்பர்லேருந்து உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட்டு. ஏன்னா உங்களுக்கு பேச டைம் இருக்காது. இப்போயே நீங்கள் பேசுங்க, என்னென்ன பேசுகிறோமோ எல்லாம் பேசுங்க. அடுத்த மாதத்துலேருந்து இந்த நவம்பர் இன்னும் என்ன 3 நாள் 4 நாள் 1 வாரம் தான் இருக்குது வர்றதுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க எல்லாமே வந்து விச்சுவல் வாரிசுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வெளியே வந்துட்டாலே போதும், நாங்களும் இன்னும் தெம்பாயிடுவோம். ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகிறாரு, அது கூட நம்மளும் நிற்போம். ஒவ்வொருத்தையும் எடுத்து நீ என்னென்ன பண்ணுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட போகிறாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நவம்பர்லேருந்து 7.5 எவ்வளோ பேசணும். இந்த இப்போ வார்த்தை வரமாட்டேங்க, நம்மளுக்கு கூட அது மாதிரி வரமாட்டேங்குது. பட் அவங்க அது ஈஸியாக கேஷுவலாக ஏதோ ஒன்று பேசணும், அசிங்கமாக பேசணும், கொச்சப்படுத்தணும், இப்படி அடிச்சாவாச்சு அவங்க கட்சி விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது சாதாரண கட்சி கிடையாது. விஜய் அண்ணன்ற ஒற்றை முகத்துக்காக மட்டும்தான் நாங்களாம் இருக்குமே, ஓகேவா? அதனால் வந்து இந்த சும்மா இந்த பயோஸ்கோப்லாம் விட்டுட்டு உங்கள் கட்சி மூலிமா கொள்கை ரீதியாக பேசுகிறீங்களா, தாராளமாக பேசுங்க. அதை விட்டு பர்சனல் வெஞ்சஸ் வச்சு ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 4-6 மாதம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த எலெக்ஷனில் வரும்போது எப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓட்டு எப்படி செதற போகுதுன்னு பாருங்கள். அந்த வியூவே பார்க்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள். அது கூட்டமாக மாறுதா இல்லையன்றது சொன்னவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி புரியும். ஸோ கூடிய சீக்கிரம் விஜய் ஒரு கம்பேக் பார்ப்போம். நாளைக்கு கரூர் மக்களை சந்தித்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கான ஆறுதலாக துணையாக நிற்கிறன்றதுக்காக மட்டும்தான் இப்போ அவர் இருக்கார். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அந்த மக்களுக்கு நான் இருக்கேன், எல்லா விஷயத்துலையுமே நான் இருப்பேன். நீ படிப்பு செலவுலேருந்து மருத்துவ செலவு, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைன்றது வரைக்கும் எல்லாமே நான் பண்ணுறேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது ரூம்ஸு, சாப்பாடு வசதி எல்லாமே அவங்க கூட்டிகிட்டுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. விஜய் நான் போகிறது, அங்கே போய் பார்க்குறது, அவங்க கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக இருந்து பார்த்து பேசி அவங்களுக்கு ஆறுதலாக எல்லாமே பண்ண போகிறாரு. அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. கரூர் தான் போய் பார்க்க மாட்டார் அவர், இங்கே தான் போகிற சொல்லி. எங்கே பார்த்தா என்னப்பா பார்க்குறாங்களா, அவ்வளோதானே. மக்களே அதை புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? நல்லா ஜிங்சாக கட்டிக்கிறீங்க இல்லையா? சரி, அவர் பார்க்க முடியல, அவங்கள வர வச்சு பார்க்குறது என்ன கஷ்டம்? மக்களே அதை ஒத்துக்கிறாங்களே. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு ஓகேவான்னு கேட்ட பிறகு தானே அவங்களே ஒத்துக்கிறாங்க. இவர் எத்தோடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லியே ஒரு குடும்பத்தோடு பேசி உங்களால் வர முடியுமா, கூப்பிட்டா வருவீங்களான்னு கேட்டு தானே அவங்களும் ஒத்துக்கணும். சரி நாங்கள் வரணும்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? குடும்பத்துக்கு அவங்களுக்கே பிரச்சனை இல்லையே, வரவங்களுக்கே சம்மந்தம் தானே. ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அவங்க வராங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இதை வச்சு ஒரு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட நீ ஈடுபடாது. மக்கள் கிளியராக இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான பதிலடி கண்டிப்பாக 26 கிடைக்கும்.